தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. புனித சலேத் அன்னைக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். மிகவும் பரிசுத்த அன்னையே, சலேத் நாயகியே, நீர் என் மீது கொண்ட அன்பினால் தயவுடன் உம்மை காண்பித்து மனம் கசந்து அழுது கண்ணீர் சிந்தினீரே. இதோ என்னை முழுவதும் உமக்கு கையளிக்கிறேன். என்னை கண்ணோக்கி பாரும். நான் உமது பிள்ளை என்னும் நினைவே இன்றிலிருந்து எனக்கு பெரும் ஆனந்தமும் மாட்சியுமாயிருக்கும். உமது கண்ணீரை துடைத்து துயரப்பட்ட இருதயத்தை தேற்றும்படி இனி நான் வாழச் செய்யும். அன்புள்ள அன்னையே, இன்றும் என் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் என் மரண நேரத்திலும் நான் என்னை முழுவதும் உம்மிடம் கையளித்து உமது பாதுகாப்பில் என் உடல், ஆன்மா, என் முழு நம்பிக்கையும், ஒவ்வொரு மகிழ்ச்சியையும், துன்ப துயரங்களையும், என் வாழ்நாளையும் வாழ்நாளின் இறுதியையும் வைத்து விடுகிறேன். ஓ அன்புமிகு அன்னையே, நீர் என் பக்திக்கு ஒளியை தந்து என்னை வழிநடத்தி உமது பாதுகாப்பினால் என்னை தேற்றியருள்வீராக. நான் எல்லா தப்பறைகளையும் விலக்கி பாவ ஆபத்தினின்று பாதுகாக்கப்பட்டு என் எதிரிகளை எதிர்த்து நிற்கும் திறன் பெற்று நீரும் உமது திருமகனும் எனக்கென்று வகுத்துள்ள பாதையில் பக்தியுடனும் தைரியத்துடனும் நடந்து செல்ல உதவி செய்வீராக. என் ஆண்டவளே, என் தாயாரே, இதோ என்னை முழுமையும் தேவரீருக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன். தேவரீர் பேரில் அடியேன் வைத்த பக்தியை காண்பிப்பதற்காக இன்றைக்கு என் கண் காதுகளையும் வாய் இருதயத்தையும் என்னை முழுமையும் தேவரீருக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன். என் நல்ல தாயாரே, நான் தேவரீருக்கு சொந்தமாயிருக்கிறபடியினாலே என்னை உம்முடைய உடைமையாகவும் சுதந்திர பொருளாகவும் ஆதரித்து காப்பாற்றும். ஆமென். இனி நற்செய்தி, யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30வது இறைவார்த்தை. மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. மரிய வால்டோ எழுதிய கடவுள் மனிதன் காவியம் என்ற புத்தகத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட கருத்துக்கள். இயேசு கூறுகிறார், எங்கள் எதிரி அளவுக்கு மீறி உங்களை தொந்தரவு செய்ய முயலும்போது சேசுவின் திருத்தாயாராகிய மரியாயே வாழ்க, நான் என்னை உங்களிடம் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். மரியாயின் திருப்பெயரை கேட்டால் பசாசு இன்னும் அதிகமான வெறுப்பை உணர்கிறான். எந்த அளவுக்கென்றால், என் திருப்பெயரை கேட்டாலோ என் திருச்சிலுவையை கண்டாலோ அவன் ஏதும் செய்ய முடியாதவனாக ஆகிறான். ஆனால் 1000 வழிகளில் என் விசுவாசிகளில் எனக்கு தீங்கு செய்ய முயல்கிறான். ஆனால் மரியாயின் திருப்பெயரின் எதிரொலி மட்டுமே போதுமாயிருக்கிறது அவனை அலறியடித்து கொண்டு பறந்தோடும்படி செய்வதற்கு. உலகத்தால் மரியாயை அடைக்க முடிந்தால் அது இரட்சிக்கப்பட்டுவிடும். இவ்வாறு எங்கள் இருவரின் திருப்பெயர்களையும் ஒன்றாக மன்றாடுவது எனக்கு சொந்தமான ஒரு மனிதனின் இருதயத்திற்கு எதிராக சாத்தான் பயன்படுத்தும் ஆயுதங்கள் அனைத்தையும் பயனற்று போகச் செய்ய ஒரு வல்லமையுள்ள வழியாக இருக்கிறது. ஆன்மாக்கள் நாங்களின்றி தனித்திருக்கும்போது அவை பலவீனமாக மட்டுமே இருக்கின்றன. ஆனால் வரப்பிரசாதத்தில் உள்ள ஆன்மா தனியாக இல்லை, அது கடவுளோடு இருக்கிறது. அந்த கடவுளின் நெருக்கத்தை நமக்கு கொண்டு வருவது அன்னை மரியாளின் திருப்பெயராகும். ஆகவே அன்னை மரியாளின் திருப்பெயரை ஒவ்வொரு நாளும் உச்சரித்து நம்முடைய ஆன்மாக்களின் கதியை நாம் நெருங்கி வருகிற இயேசு ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து நம்மை எதிர்த்து நிற்கிற பசாசின் தந்திர மந்திர செயல்பாடுகளை முறியடிக்க இந்த நாளிலே அனைவரும் இணைந்து அன்னை மரியாளோடு அவருடைய இதயத்தை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். கடவுளின் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குகிறவர் என்று
திருமுழுக்கு யோவானால் சுட்டி காட்டப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு பரிகரித்த இயேசு ஆண்டவரே, உம்முடைய திரு இருதயத்தை மிகுந்த நேசத்தினால் தன்னை விட்டு கொடுத்த அன்னை மரியாளின் இதயத்தை அன்பு செய்து அவருடைய இதயத்தில் எங்களுடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து நாங்கள் இணைந்து மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, உமது அன்பு தாயை மிகுந்த நேசத்தினால் நீர் உயர்த்தி விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக, மன்னக மனிதர்களின் தாயாக நீர் கொடுத்து அந்த தாயின் வழிகாட்டுதலில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்கும்படியாக எங்களுக்கு உணர்த்தினீரே. அந்த தாயின் திருப்பாதத்தில் எமது பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் எதிர்காலத்தையும் நம்பிக்கையோடு சமர்ப்பித்து அவருடைய அருள் காவலை, பாதுகாப்பை, வழிநடத்துதலை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். திருத்தாயும் எங்களுடைய அன்னையுமாக திரு இருதயத்தை திறந்து எங்களுக்காக எப்போதும் காத்திருக்கிற அன்பு தாயே, இன்று எமது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்தி நடத்துவீராக. ஆண்டவர் இயேசுவை ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் நீர் சிறந்து விளங்கும்படியாக வளர்த்தெடுத்ததைப் போல இன்று எங்கள் குடும்பங்களில் இருக்கிற சகல மனிதர்களையும் சிறப்பாக எதிர்கால தலைமுறைகளாகிய எம் இளையோர், இளம்பெண்கள், பேரப்பிள்ளைகள், இன்னும் வாழ்வில் தேவைகளோடு நின்று கொண்டிருக்கிற எம் அன்பு பிள்ளைகள், அனாதை குழந்தைகளாக கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்று உமது கரங்களிலே அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். நீரே அவர்களுக்கு சகல உதவிகளையும் செய்து அவருடைய இதயத்தின் வேண்டல்களை கேட்டு அவர்கள் உள்ளத்திலும் உடலிலும் அனுபவித்து கொண்டிருக்கிற அத்துணை வேதனைகளிலிருந்து அவர்களை விடுவித்து ஆண்டவர் இயேசு கட்டியெழுப்ப விரும்பிய அந்த தெய்வீக இறையரசில் அவர்களையும் உறுப்பினர்களாக இணைப்பீராக. அன்பு தாயே, நீர் மிகுந்த நேசத்தினால் திருச்சபையினுடைய பிள்ளைகளுக்கு தூய் ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொடுத்தீரே. அதே போல இன்று திருச்சபையிலே பயணித்து கொண்டிருக்கிற அத்துணை பிள்ளைகளுக்கும் இறை அருளின் சிறந்த கொடையான தூய் ஆவியின் வல்லமையை அவர்களுக்கு பெற்றுத்தரும்படியாக உம்மிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். நீரே உமது திருக்குமாரனிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக நலன்களை அளவின்றி பெற்றுத்தரும்படியாகவும் வருகிற நாட்களிலே உமது அருள் துணையால் எமது குடும்பத்தில் எப்போதும் சமாதானமும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கவும், குடும்பத்தினுடைய நிகழ்வுகள் அனைத்தும் உம்முடைய வழிகாட்டுதலிலும் பரிந்துரையிலும் நலமாக வளமாக வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஒப்புக்கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இன்று உமது அன்பு தாய்க்கு நீர் கொடுத்த மிகப்பெரிய சலுகைகளை நாங்களும் பெற்று மகிழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்வாழ்வையும் நல் மேய்ப்பரையும் எங்களுக்கு தந்து உதவியல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹாலே லூயா. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மீது இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன்.